சவுத் இண்டியன் ஃபுட்னாலே தக்காளி ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியண்ட். ஆனால் இப்போ தக்காளியோட ரேட் தாறுமாறாக ஏறி இருக்கு. ஸோ டேஸ்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஈஸியான ஒரு ரெசிபி, அதுவும் தக்காளி இல்லாமன்னா அது கண்டிப்பாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரெசிபின்னு தான் இப்போ சொல்லணும். அப்படி ஒரு டிஷ்ஷை தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். நாம் செய்ய போகிற டிஷ்ஷோட பேர் தயிர் சட்னி, அதாவது கர்ட் சட்னி. அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய பூண்டை எடுத்து உரித்து இடித்து எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதில் 100 ml தயிரை கடைஞ்சி எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அடிச்சுக்கலாம், இல்லை பீட்டர் யூஸ் பண்ணலாம். ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகத்தை சேர்த்து சீரகம் பொரிஞ்சதும் பூண்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கான வீடியோவை நான் மிஸ் பண்ணிட்டேன், ரியலி சாரி. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பூண்டை வதக்கி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்குன்னா நான் உங்களுக்கு அந்த கலரை இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பொன்னிறமாக பூண்டு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம்னா 1 போதும், மீடியம் சைஸ் வெங்காயம்னா 2 எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்டாக கிடைக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே நல்லா தெரியும், வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌனுக்கு வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம மிளகாத்தூளையும் கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இதே அளவில் நீங்கள் சமைச்சிங்கன்னா 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். ஒரு வேளை 4 பேராக இருந்தால் இதை அப்படியே டபுளாக ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மசாலாலாம் மிக்ஸ் ஆகி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்க இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தயிரை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான தயிரை ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். புளிச்ச தயிராக இருந்தால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், ஏன்னா இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவிலான கொத்தமல்லியை போட்டு இதை இறக்கிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லா விதமான டிஃபனுக்கும் இந்த சட்னி சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது போன்ற புதுவிதமான டிஷ்ஷஸை உடனே தெரிஞ்சுக்கணுன்னா எம்மி டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதுக்கான ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.